சக்ரி சொல்லுவாங்க. சக்ரியில் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் தெரியாமல் எவ்வளவோ டிசைன் இருக்குது. பூவா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் சக்ரீஸும் இருக்குது. இப்போ லைட் அமர்த்திட்டு காமிக்கிறேன், நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி சக்ரீஸும் இருக்குது, ஃப்ளவர் ஷேப்பில் சக்ரீஸும் இருக்குது. நான் இப்போ இந்த மாதிரி சக்ரீஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சக்ரியை எப்படி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். பாருங்கள், இதை ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது கம் போட்டு கூட ஒட்டிக்கலாம். கம் போட்டு ஒட்டினாலுமே அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன். த்ரெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சக்கரியை இப்படி இழுத்து நடுவில் இருக்கிற ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோலுக்குள்ளே ஒரு ஸ்டிச். ஆனால் கிளாத் கலரில் போடணும், இல்லை சக்கரியோட கலர் கோல்டன் கலர்னால் அந்த மாதிரி போடணும். எதுக்காகனா சக்கரி கோல்டன் கலர், கிளாத் பிளாக் கலர். நமக்கு சக்கரி மேலே இது பண்ணுறதுனால சக்கரியில் அந்த கிளாத் கலர் பிளாக் கலர் போட்டோம்னா அசிங்கமாக தெரியும். ஸோ நம்ம அதே கலர் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் அதே ஒயிட் கலரில் சொல்கிறேன். நடுவில் அந்த ஹோலில் ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் அந்த ஹோலுக்கு வெளியே இப்படி ஒரு ஸ்டிச். அவ்வளோதான், சிம்பிள். சக்கரி இந்த மாதிரி தான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக பண்ணும்போது இதுதான். பக்கத்தில் வச்சு அந்த ஹோலில் ஒரு ஸ்டிச் போட்டு ஹோலில் விட்டு வெளியே ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி தான் சக்கரியை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் கண்டினியூஸாக அந்த ஷேப்பில். எதுக்காக இதை ஸ்டிச் பண்ணுவோம்னா, இந்த சக்கரியை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் க்ளூ போட்டு ஒட்டணும். ஓகேவா? க்ளூ போட்டு ஒட்டி ஸ்டோனும் வைக்கலாம், இல்லை சில்க் த்ரெட்டை வச்சு நான் இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸில் தான் எடுக்க போகிறேன். ஃப்ரெஞ்ச் நாட், அந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் கிளாஸஸ் எடுக்க போகிறேன். அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை இதில் போடலாம். அது நான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த சக்கரி ஸ்டிச்சை பார்த்துக்கோங்க. இப்படியே கண்டினியூவாக நம்ம சக்கரியை ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம். போயிட்டு இப்போது இங்கே எண்டு நாட் போட்டு சேம் மெத்தட் தான், சேமாக எண்டு நாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்க நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது சிங்கிளாக நம்ம பண்ணுறோம்னா பாருங்கள், பாருங்கள் சக்கரி எழுத்து நார்மலாக போடுற மாதிரி தான் போட்டுட்டு அப்படியே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் அங்கங்கே நம்ம சக்கரியை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டோனும் ஒட்டலாம். அதாவது புட்டாஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த புட்டாஸ் டிசைனுக்கெல்லாம் சக்கரி ரொம்ப யூஸ் பண்ணலாம். சக்கரியை வச்சுட்டு இதுக்கு நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ப்ளவுஸில் இப்போ நெக் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸ் டிசைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த சக்கரியை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட், ஸ்டோன்ஸ் என்ன வேணால் ஒட்டலாம். அதுதான் இந்த சக்கரியோட இது. இப்போ நெக்ஸ்ட் நான் சக்கரிக்கு மேலே ஒரு பீட் வச்சு காமிக்கிறேன். இப்போது இந்த சக்கரி ப்ளஸ் இந்த சக்கரிக்கு மேலே இந்த பீடை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நார்மலாக த்ரெட்டை எடுத்துக்கலாம். சக்கரிக்கு ஃபஸ்ட்டு நார்மல் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி சக்கரியை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த 2mm பீட் சின்ன சைஸாக எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே கரெக்டாக விழுகிற மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு த்ரெட் எடுத்து பீடை லோட் பண்ணி மறுபடியும் அதுக்குள்ளேயே ஸ்டிச் போடுறதுக்கு த்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே ஒரு லாக் ஸ்டிச் அதுக்குள்ளேயே நம்ம எண்ட் நாட் மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டா. ஸோ நம்ம சக்கரியில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சக்கரி டிசைன் பண்ணலாம், பீட்ஸ் வச்சு பண்ணலாம், ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணலாம். இப்போ அந்த ஸ்டோன் என்னென்னா, நான் சொன்ன ஸ்டோன் இதுதான் டைமண்ட் ஷேப். ஓகேவா? அந்த டைமண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் தான். இதை பேக் சைடு பாருங்கள், இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ நம்ம ஃபெவிக்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபெவிக்ளூ போட்டு சக்கரிக்கு நடுவில் ஃபெவிக்ளூ போட்டுக்கலாம். ஃபெவிக்ளூஸ் போட்டுட்டு அப்படியே இதோட பேக் சைட் ஃபெவிக்ளூவில் லைட்டாக ஒரு டச், கிளிப் ஸ்டோனை தொட்டோம்னா கிளிப் ஸ்டோன் நல்லா ஒட்டிக்கணும். ஃபெவிக்ளூ நம்ம லைட்டாக டச் பண்ணதுனால அதுக்கு மேலே இந்த ஹோலில் வச்சு இப்படி நல்லா அமைக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது
சக்கரியில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸு பண்ணலாம். இந்த மாதிரி சக்கரியை ஸ்டிச் பண்ணி அதுக்கு மேலே கிளிப் ஸ்டோனும் போடலாம். இப்போ நம்ம அதே கலரில் த்ரெட் போட்டோம்னா அந்த த்ரெட் நமக்கு தெரியாது. இப்போ இதில் எல்லாமே இப்படி தான் ஃபெவிக்ளூ போட்டு அதில் லைட்டாக ஒட்டணும். அந்த ஃபெவிக்ளூ மேலே நம்ம நீடியில் வச்சாலே ஃபெவிக்ளூ நீடியில் ஒட்டிடும். அப்படியே மேலே வச்சு நம்ம சக்கரியை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி தான் சிங்கிள் பீட் ஸ்டிச்சஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு இமேஜை வந்து ஷேர் பண்ணுறேன். சிங்கிள் பீட் ஸ்டிச் டிசைனுக்கு ஒன்றும் கிடையாது, அதுக்கு தனியாக டிசைன் பண்ணி பார்க்கணுன்னு இல்லை, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். ப்ளவுஸ் டிசைன் எந்த மாதிரி இருக்கும், சிங்கிள் பீட் ஸ்டிச்சஸை பண்ணும்போது ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இமேஜ் வந்து லாஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். சிங்கிள் பீட் ஸ்டிச்சஸ்னால் இந்த மாதிரி தான். ஓகேவா? இதுலேயே ஒரு ப்ளவுஸ் டிசைனில் அங்கங்கே சுகர் பீடும் கொடுக்கலாம். சேம் மெத்தட் தான், சுகர் பீடையும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த பீட் மேலே ஒரு பாப்ளின் பீட் வச்சு அதை எப்படி நம்ம ஃபிட்டிங்காக அதுக்கு மேலே நிற்க வைக்கிறோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பீடை எடுத்துகிட்டு இந்த பால்பின் பீடை கொஞ்சம் தள்ளி அந்த இதுக்குள்ளே நம்ம நீடியில் விடணும். கீழே இருக்கிற 3mm பீட்குள்ளே நம்ம நீடியில் விட்டு த்ரெட்டை எடுத்து அதை இப்படியே மேலே சுற்றி போடணும். அப்போனா இது டைட் ஆகிடும். ஸோ இதை பார்க்கும்போது 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இந்த சைடு இருந்து பார்க்கும்போது டபுளாக ஒரு கோபுரம் மாதிரி டிசைன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.